நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்குரிய தியானத்திற்குரிய வசனம் சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். சங்கீதம் 91 மீட்கப்பட்டவர்களின் ஸ்லாக்கியத்தை அறிவிக்கின்ற சங்கீதம். மீட்கப்பட்டவர்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற பல ஆசீர்வாதங்களினாலே ஜெபத்திற்கான பதிலும் ஒன்று. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், எனக்கு சித்தமானால் பதில் கொடுப்பேன் என்று சொல்லவில்லை. அநேக தேவனுடைய மக்கள் தேவ சித்தத்தை குறித்து குழம்பி போய் கிடக்கிறார்கள். தேவ சித்தத்தை தேவன் மறைத்து வைத்திருக்கிறார் என்றும் அதை கண்டுபிடிப்பது அரிதான காரியம் என்றும் மக்கள் நம்புகிறார்கள். அது தவறு. தேவன் தமது சித்தத்தை தம்முடைய பிள்ளைகள் யாவரும் அறிந்து கொள்ளும்படி சத்திய வசனத்திலே வெளிப்படுத்தியிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை நமக்கு அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. நம்முடைய ஜெபங்களை குறித்த தேவ சித்தம் என்ன? பதில் கொடுப்பதுதான் அவருடைய சித்தம். தேவன் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார் என்ற விசுவாசத்தோடும் நிச்சயத்தோடும் ஜெபிக்கும் பொழுது பதில் வராமல் இருக்க முடியாது. ஒரு பெரிய பிரசங்கியார் ஒரு முறை இவ்வாறாக சொன்னார், கடந்த 30 ஆண்டுகளாக நான் ஏறெடுத்த எல்லா ஜெபத்திற்கும் என் தேவன் பதில் கொடுத்திருக்கிறார் என்று அவர் சொன்னார். இதை கேட்டபொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. தேவன் நிச்சயமாய் எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுக்கிறார் என்று அவர் சொன்னது எனக்கு வியப்பாக இருந்தது. ஆனால் அவர் சொன்னது முற்றிலும் உண்மை. என்னவென்றால் வசனம் அதை உறுதிப்படுத்துகின்றது. சங்கீதம் 34:17 இவ்வாறாக சொல்லுகிறது, நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரத்திற்கும் நீக்கலாக்கி விடுகிறார் என்று சொல்லி வேதம் திட்டம் தெளிவாக சொல்லுகிறது. 1 பேதுரு 3:12 இவ்வாறாக சொல்லுகிறது, அவருடைய செவிகள் நீதிமான்களில் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. நான் வாசித்த இந்த 2 வசனத்திலும் குறிக்கப்பட்டிருக்கிறது நீதிமான்கள் என்று சொல்லி. கர்த்தர் நீதிமானின் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறார். இந்த வசனங்கள் இதை உறுதிப்படுத்துகிறதை பார்க்கின்றோம். நீதிமான்கள் என்றவுடனே ஒரு பாவமும் ஒருபோதும் செய்யாத பெரிய பரிசுத்தவான்கள், தேவதாசர்கள், தீர்க்கதரிசிகள் என்று அநேக மக்கள் யோசிக்கின்றார்கள். அப்படி அல்ல. ஒரு பாவமும் ஒருபொழுதும் செய்யாத மனிதன் இந்த உலகத்தில் இல்லை. வேதத்தின்படி வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், நீதிமான்கள் என்றால் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன் என்று அர்த்தமாகும். எளிமையாக சொல்லப்போனால், நாம் செய்த நீதியின் கிரியைகளினாலே நாம் நீதிமான்கள் அல்ல. இயேசுவின் சிலுவை பாடுகளினாலே நாம் நித்திய நீதிமான்களாய் இருக்கின்றோம். அப்படியானால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நீதிமான்கள் என்றுதான் சத்தியம். விசுவாசிகள் எல்லோரும் நீதிமான்கள் என்பதை ஆவிக்குரிய மக்கள் புரிந்து கொண்டால் ஜெபித்து பதில் பெறுவது எளிதாகிவிடும். ஏனென்றால் நீதிமான்களின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பதில் அளிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது.
இன்றுமாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனம் இவ்வாறாக சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்லி இந்த வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. அதாவது அதில் அவர் சொல்லியிருக்கின்றார், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று இதை கோடிட்டு பார்க்க வேண்டும். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்கிற வாக்கியத்தை கவனியுங்கள். அப்படியானால் எந்த மனுஷனுக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் பொருள். மூத்த விசுவாசிகளாய் இருக்கலாம், அல்லது இளைய விசுவாசிகளாய் இருக்கலாம், பெரிய ஊழியக்காரராய் இருக்கலாம், அல்லது சின்ன ஊழியக்காரராய் இருக்கலாம். எல்லோரும் தேவனிடத்தில் நேரடியாக ஜெபித்து பதிலை பெற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் தேவன் மனிதரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. ஆக வார்த்தை கேட்ட உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவனிடத்தில் எந்த ஒரு பட்சபாதமும் இல்லை. நீங்களும் அவருடைய பிள்ளை என்ற உணர்வோடு கூட கேட்டு பெற்றுக்கொள்ள தகுதியை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை நிச்சயத்தோடு நீங்கள் கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.